நடிகர் பிரகாஷ் ராஜோட அம்மா திருமதி ஸ்வர்ணலதா ராய் வயது மூப்பு காரணமாக காலமாக்கியிருக்காங்க. அவங்களோட மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து பிரகாஷ் ராஜுக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்வர்ணலதாவோட வாழ்க்கை சுலபமானது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்களை சந்திச்சவங்க. அனாதையா வளர்ந்த இவங்க வாழ்க்கைய தானா கட்டி எழுப்பியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்து வாழ்ந்த காலத்துல தான் அங்க ட்ரீட்மெண்ட்காக வந்த ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி திருமணமாக இருக்குது. அந்த வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய குடும்பமா வளர்ந்துருக்குது. அந்த குடும்பத்தோட முக்கியமான நபர் தான் இன்னைக்கு நாம பார்க்குற பிரகாஷ் ராஜ். இப்போ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல மிரட்டுற பிரகாஷ் ராஜோட சின்ன வயது வசதியானதா இல்லை. குடும்பத்தோட பொருளாதார நிலை ரொம்ப குறைவு. பள்ளிக்கூடம் போகிறது கூட சிரமமான சூழல். அந்த நேரத்தில் குடும்பத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகவே மேடை நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆர்வம் தான் அவங்கள சினிமா வரை கொண்டு வந்திருக்குது. அவருடைய திறமையை முதல்ல கவனிச்சவங்க தான் இயக்குனர் கே பாலச்சந்தர். அவர் தான் பிரகாஷ் ராஜை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தின முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்தில் சீரி நடிச்சு வந்த அவங்க அதுக்கப்புறம் டூயட் படம் மூலமா பெரிய திரைக்கு அறிமுகமானாங்க. ஹீரோ, வில்லன், குணச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் அதுல முழுமையா கலந்துட்ட நடிகர் தான் பிரகாஷ் ராஜ். தமிழ் மட்டுமல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் தன்னோட முத்திரையை பதிச்சிருக்காங்க. 5 தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான ஆதாரம் அவங்களோட குடும்பம் தான். குறிப்பாக அவங்க அம்மாவோட தியாகமும் உறுதியும் தான் அவரை இந்த உயரத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல கட்டங்களை கடந்தவங்க. முதல் திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் போனி வர்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருந்தாங்க. குழந்தைகள், குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமூக மற்றும் அரசியல் விஷயங்கள்லையும் வெளிப்படையா பேசுற ஒருத்தராக தான் இருக்கிறாங்க. இப்போ தாயை இழந்த இந்த தருணம் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் மிகுந்த துயரமான ஒண்ணு. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து இன்னைக்கு இந்திய சினிமாவில் தனி அடையாளம் உருவாக்கிய நடிகரின் பின்னால் இருந்த அந்த தாயோட வாழ்க்கை ஒரு பெரிய கதை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பிரகாஷ் ராஜோட அம்மா ஸ்வர்ணலதா பல்வேறு உடல்நல பிரச்சனையால அவதிப்பட்டு வந்ததை பிரகாஷ் ராஜ் பலமுறை பொதுவெளியில பேசியிருக்காங்க. ஒரு முறை தன்னோட அம்மாவுக்கு மூளையில நீர்க்கட்டு இருக்கிறது கண்டறியப்பட்டதாகவும் அதுக்காக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டதாகவும் பிரகாஷ் ராஜ் அந்த பேட்டியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அறுவை சிகிச்சையின் விளைவா அவங்க கடுமையான ஞாபக மறதிக்கு ஆளானாங்களாம். இதனால நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை கூட அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுச்சான். இந்த நிலையில கடந்த மார்ச் 29 அவங்களோட வீட்டிலேயே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்குது. இந்த நிலையில பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலருமே பிரகாஷ் ராஜுக்கு தங்களோட ஆறுதல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க.